ஜனநாயகனுக்கு எதிராக சென்சார் போர்டு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான விசாரணை எப்போது நடைபெறும் என்பது குறித்து தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தனி நீதிபதி உத்தரவு ஆதரவாக பிறப்பித்து விட்ட நிலையிலே நாளையே கூட அந்த திரைப்படம் திரைக்கு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் உடனடியாக தனி நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு செல்ல இருப்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் சொல்லப்பட்டதால் இப்பொழுது மீண்டும் ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதிலே ஒரு சிக்கல் உருவாகி இருக்கின்றது. எனவே இனிமேல் தலைமை நீதிபதி அந்த வழக்கிற்கு எண்ணிட்டு மேல்முறையீட்டு மனு எப்பொழுது விசாரிக்கப்படும் என்கின்ற தேதியினை அறிவித்து அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று முடிந்த பிறகுதான் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி திரைக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே இந்த வழக்கினுடைய விசாரணை 3 நாட்கள் நடைபெற்றன. அப்பொழுது நீதிபதி அவர்கள் பல்வேறு கேள்விகளை தணிக்கை வாரியத்தை நோக்கி எழுப்பியிருந்தார். நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்து அதில் ஒரு சில மாறுதல்களை செய்ய வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனத்திற்கு சொல்லி இருக்கின்றீர்கள். அவர்கள் அந்த மாறுதலை செய்து விட்டார்கள். அதன் பிறகு UA என்கின்ற தணிக்கை சான்றிதழை வழங்குவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். அப்படி இருந்தும் கூட அதன் பிறகு நீங்கள் ஏன் இவ்வாறு தணிக்கை சான்றிதழை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியினை நீதிபதி அவர்கள் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் அது குறித்து இப்பொழுதும் விவாதிக்கப்பட்டிருந்தது கடந்த அமர்வு விசாரணையின் பொழுது. இந்த சூழ்நிலையில் இன்று நீதிபதி PT ஆஷா ஒரு ஆதரவான தீர்ப்பினை படத்திற்கு வழங்கியிருந்தார். அப்படி இருந்தும் கூட இன்னும் அந்த வழக்கினுடைய விசாரணையானது மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் தணிக்கை வாரியத்தின் சார்பில். அதன்படி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். இந்த படத்தை பொறுத்தவரை 500 கோடி ரூபாய் செலவு செய்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த 500 கோடி ரூபாய் செலவிட்டு படத்தை எடுத்திருக்கின்றோம். 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலே வெளியிடுவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். ஜனவரி 9ஆம் தேதியான இன்றைய நாளில் அந்த படத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் தணிக்கை சான்றிதழை வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். தணிக்கை வாரியம் மீண்டும் ஒரு மறு ஆய்வுக்காக வேறொரு குழுவிடம் இந்த படத்தை பார்க்குமாறு சொல்லி அனுப்பி இருக்கின்றது என்ற தகவலை தயாரிப்பு நிறுவனத்திற்கு கூட தணிக்கை வாரியம் சொல்லவில்லை. எனவேதான் நீதிபதி கடந்த விசாரணையின் பொழுது அந்த கேள்வியினையும் தணிக்கை வாரியத்தை நோக்கி எழுப்பியிருந்தார். நீங்கள் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதை ஒத்தி வைத்திருக்கின்றீர்கள், வேறு ஒரு குழுவிற்கு அனுப்பி இருக்கின்றீர்கள், அந்த தகவலை கூட நீங்கள் ஏன் தயாரிப்பு நிறுவனத்திடம் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தணிக்கை வாரியம் ஒரு முடிவெடுத்த பிறகு UA சான்றிதழ் வழங்கலாம் என்று முடிவெடுத்த பிறகு மீண்டும் ஏன் மறு ஆய்வுக்காக வேறு ஒரு குழுவிடம் அதை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியினையும் எழுப்பியிருந்தார். எனவே படத்தினுடைய வெளியீட்டு தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிறகும் இப்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய வெளியீடு தொடர்ந்து தள்ளி சென்று கொண்டே இருக்கின்றது. சற்று முன்பாக நீதிபதி PT ஆஷா அவர்கள் தீர்ப்பளித்த பிறகு உயர் நீதிமன்றத்தில் விஜய் தரப்பில் ஆஜராகி இருந்த, அதாவது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் விஜய் தரப்பு வழக்கறிஞர்களும் சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எல்லாம் இனிப்புகளை வழங்கியிருந்தார்கள். ஒரு கொண்டாட்ட மனப்பான்மைக்கு சென்றிருந்தார்கள். எதிர்பார்த்தபடி பொங்கலுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தை வெளியிட்டு விட முடியும் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் அடுத்த நொடியே அவர்களுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் இந்த வழக்கினுடைய விசாரணையை மீண்டும் அமர்வுக்கு முன்பாக எடுத்து செல்ல போகின்றது தணிக்கை வாரியம். மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்று. எனவே இப்பொழுது அவர்கள் தரப்பிலே செய்தியாளர்களை சந்தித்து படத்தினுடைய முழு வழக்கும் விசாரித்து முடிக்கப்பட்ட பிறகுதான் படத்தினுடைய வெளியீட்டு தேதியை அறிவிக்கப் போகின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றது. இந்த வழக்கினுடைய விசாரணை மேல்முறையீட்டுக்கு செல்லும் பொழுது எந்த மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்படும் என்று ஏற்கனவே தனி நீதிபதி விசாரிக்கப்பட்ட பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அப்படி இருந்தும் கூட இப்பொழுது மீண்டும் அந்த வழக்கு மறு விசாரணைக்கு செல்வதால் இந்த படத்தினுடைய வெளியீடு பொங்கலுக்கு முன்பாக இருக்குமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் மற்றொரு முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் நடித்திருக்கக்கூடிய பராசக்தி என்கின்ற திரைப்படமும் திரைக்கு வருவதாக இருக்கின்றது. எனவே 2 திரைப்படங்களும் திரைக்கு வரக்கூடிய சூழ்நிலையிலே 2 படங்களுக்குமே தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதிலே பல்வேறு சவால்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. விஜயனுடைய இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை வினோத் என்கின்ற ஒரு மூத்த இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இருக்கின்றார். அனிருத் என்கின்ற ஒரு நல்ல இசையமைப்பாளர் ஏற்கனவே தமிழ் திரையுலகிலே அவருடைய இசை பெயர் போன இசையாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த PGM என்று சொல்லப்படக்கூடிய இளைஞர்களை சுண்டி இழுக்கக்கூடிய வகையிலான இசை அமைப்பதிலே அனிருத் வல்லவராக இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அனிருத் தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் இசை அமைத்திருக்கின்றார். எனவே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய விஜய்க்கு தேர்தல் சமயத்திலே பிரச்சார பாடல் போன்று இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய பாடல்கள் இருக்கும் என்று அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். அனிருத் BGM பயன்படுத்தி தேர்தல் பிரச்சார காலத்தில் கூட வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில்தான்
இந்த தடை ஆணை அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொங்கலுக்கு முன்பாக இந்த திரைப்படம் திரைக்கு வந்தால்தான் அதிகப்படியான மக்களை சென்று சேர முடியும் என்ற அடிப்படையில் தான் பொங்கலுக்கு முன்பாகவே இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதிகளிலே திரைப்படத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தார்கள். வினோத் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படத்திலே அரசியல்வாதிகளை விமர்சிக்கக்கூடிய நேர்மையற்ற அரசியல்வாதிகளை தண்டிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திலே விஜய் நடித்திருக்கின்றார். எனவே இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடைபெற்ற பொழுது கூட படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷனை குறிப்பிட்டு விஜய் நகைச்சுவையாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மலேசியாவிலே படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக. அப்பொழுது விஜய் பேசும்பொழுது, வழக்கமாகவே நான் ஒரு படத்தில் நடித்தால் அந்த படத்திற்கு பல்வேறு சிக்கல்கள் வரும், தடை வரும், அதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த தயாரிப்பு நிறுவனம் KVN புரொடக்ஷன் என்னை வைத்து படத்தை இயக்கி இருக்கின்றார்கள் என்று விஜய் அப்பொழுதே சொல்லி இருந்தார். எனவே தணிக்கை சான்றிதழிலே சிக்கல் வரும் என்பதை ஓரளவு தாவேகா தலைவர் விஜயும் முன்கூட்டியே உணர்ந்திருக்க கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளியீடு தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் ஒரு விசாரணையை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். நீதிமன்றத்திலே வாதங்களை முன்வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த KVN புரொடக்ஷன் நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்களும் தமிழ் திரையுலகிலே தயாரிப்பு நிறுவனங்களுக்கிடையே ஒரு சிறந்த நிறுவனமாக செயல்பட்டிருக்கின்றார்கள். பல பெரிய படங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் நிதி உதவி உள்ளிட்டவற்றை எல்லாம் செய்திருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம். எனவே மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாகத்தான் அவர்களும் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கக்கூடிய சூழலிலும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் அணியினரும் இதனுடைய பின்னணியில் பல்வேறு பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே இன்றும் வெளியீட்டுக்கான வாய்ப்பு அமையவில்லை. எனவே நாளைய தினத்துக்கு இந்த வெளியீட்டை தள்ளி வைப்பதாக அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். இப்பொழுது அதுவும் தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலான திரைப்படம் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருக்கின்றது. 14 காட்சிகள் அதில் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகுதான் UA சான்றிதழை வழங்குவதற்கு தணிக்கை வாரியம் முன்வந்தது என்று சொல்லியிருந்தார்கள். அப்படி இருந்தாலும் கூட மீண்டும் தணிக்கை வாரியம் அந்த திரைப்படத்திற்கு எதிராக ஒரு வழக்கை மீண்டும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் செய்திருக்கின்றார்கள். 500 கோடி ரூபாய் முதலீட்டில் படம் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் தன்னிச்சையாக ஒரு தயாரிப்பு நிறுவனம் வெளியீட்டு தேதியை அறிவித்திருந்தாலும் சரி, அதற்காகவெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக தணிக்கை சான்றிதழை உடனடியாக வழங்கிவிட முடியாது. படத்தை மறு ஆய்வு செய்த பிறகுதான் தணிக்கை சான்றிதழை வழங்க முடியும் என்று விடாப்பிடியாக தொடர்ந்து தணிக்கை வாரியத்தின் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.